இது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, நெகட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துச்சு. அது என்ன அப்படின்னீங்கன்னா, 20% மிக முக்கியமான விஷயத்துக்கு 80% ஆஃப் ஃபோக்கஸ் நம்ம தரணும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு பார்ட், ரைட்? அப்படி இருக்கிற பட்சத்தில் மிச்சம் இருக்கிற 80% ஆஃப் விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது, ரைட்? உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நம்மளோட கஸ்டமர்ஸில் 20% ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் 80% ஆஃப் பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. அப்போ 20% ஆஃப் அந்த முக்கியமான கஸ்டமருக்கு 80% ஆஃப் நம்ம ஃபோக்கஸை நம்ம கொடுக்கணும்னு சொல்கிற அதே சமயத்தில் மிச்சம் இருக்கிற 80% ஆஃப் கஸ்டமர்ஸை கண்டுக்காதீங்க, கன்சிடர் பண்ணாதீங்க, அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிறது இதோட அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். என் மனசுலேயும் இது வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம்தான். முக்கியமான விஷயத்துக்கு ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கும்போது ரிசல்ட் நல்லா வரும்னு நினைக்கிற பட்சத்தில் எனக்கு சில இடத்துல நெகட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைச்சதுக்கு ரீசன் என்னன்னு நான் ரொம்ப டெப்த்தாக யோசிக்கும் போது எனக்கு உணர்ந்த விஷயம் என்னென்னா, 80% ஆஃப் அன்இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நான் 20% ஆஃப் ஃபோக்கஸ் நாச்சும் கொடுத்துருக்கணும். அந்த 20% ஆஃப் ஃபோக்கஸை வந்து நான் அதில் கொடுக்காம அலட்சியப்படுத்துறது வந்து எனக்கு மிகப்பெரிய தாக்கங்களை உருவாக்குச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். முக்கியமற்ற விஷயங்களில் இம்பார்ட்டண்ட்டே கொடுக்காம புறக்கணிச்சது உண்டா அப்படின்னு, இது வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டை எனக்கு கொண்டு வந்தது. ரீசெண்ட்லி ஐ எம் சஃபர்ட் அ லாட். எல்லா டைமென்ஷன்லையும் மோர் டைமென்ஷன்ஸ் இந்த வீல் ஆஃப் லைஃப் எனக்கு வந்து சஃபர் ஆச்சு. 20% ஆஃப் முக்கியமான விஷயங்களில் 80% ஆஃப் ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக மோர் தென் 90%, மோர் தென் 95% ஆஃப் ஃபோக்கஸ் கொடுக்கறதுனால மிச்ச விஷயங்களை வந்து ஃபோக்கஸே பண்ணாமல் அதை வந்து பண்ணியிருக்கணும். பட் அதை வந்து அப்புறமானு தள்ளி வைக்கிறது, ப்ரொக்ராஸ்டினேஷன், அலட்சியப்படுத்துறது, இது எல்லாமே வந்து என்னையே அறியாமல் அதுவே போயிட்டு இருந்ததை நான் கவனித்தேன். ஸோ மிஸ்டர் ஜிம் ரான் சொல்லுவார் இல்லையா, யூ ஷுட் டூ எக்ஸசைஸ் அப்படிங்கும்போது நம்ம பண்ணினா நல்லாயிருக்கும், நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இல்லை, யூ குட் டூ யுவர் எக்ஸசைஸ், எவ்ரிடே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் லைஃப். அப்படி இல்லாத பட்சத்தில் டாக்டர் வந்து ஒரு நாள் வார்னிங் தருவார், யூ ஷுட் டூ த எக்ஸசைஸ், உங்களோட டயபெட்டிக்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் வாக்கிங் போயே ஆகணும்னு யாராச்சும் வார்னிங் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் யூ ஷுட் டூ திஸ் அப்படின்னு சொல்கிற அந்த டைமில் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அப்பவும் பண்ணலைன்னா இட் வில் லீட்ஸ் டு டிசாஸ்டர், பேர் இழப்புக்கு நம்ம வழிவகுக்கிறோம்னு அர்த்தம், ரைட்? அப்போ எனக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு ஷுட்டுங்கிற ஒரு கட்டத்தை ரீச் ஆகும்போது உணர்ந்த ஒரு விஷயமா இருந்த விஷயம். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனால் இதுக்கு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்தளவுக்கு டெப்த்தாக புரியாத விஷயமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மிச்சம் இருக்கிற 80% விஷயத்தில் 20 கொடுத்தா போதும் அப்படின்னு நான் சொல்லும் போதே அதை அலட்சியப்படுத்துகிற ஒரு மைண்ட் செட் நேச்சுரலாக க்ரியேட் ஆச்சு. அப்படி பண்ணுறது மூலிமா மிச்சம் இருக்கிற 80% ஆஃப் விஷயங்கள் குட்டிலிருந்து ஷுட்டாக மாறிச்சு. சில விஷயங்கள் டிசாஸ்டர் அளவுக்கு போகிற அளவுக்கு கூட ஆச்சு. ஐ மீன் இன்க்ளூடிங் ஹெல்த் விஷயங்கள் எல்லாமே கூட குட்டிலேருந்து ஷுட்டுக்காக மாறிச்சு, ரைட்? நாட் ஓன்லி ஹெல்த் மட்டும் நான் பார்க்கல, பல விஷயங்கள் வந்து அலட்சியப்படுத்துறதுனால அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங்காக நான் உங்கள்கிட்ட ஒரு எச்சரிக்கையாக நான் வந்து இதை சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தோணின ஒரு விஷயம். 20% முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. அதில் 80% ஃபோக்கஸ் நீங்கள் கொடுக்குற அதே சமயத்தில் மிச்சிருக்கிற 80% உதாசீனப்படுத்திட வேண்டாம், அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 20% ஆஃப் ஃபோக்கஸ்னாச்சும் நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். கொஞ்சம் கூட கொடுக்காத பட்சத்தில் அந்த குட்டு வந்து ஷுட்டாக மாறி ஷுட்டு வந்து டிசாஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்னிங் மெசேஜை மிக முக்கியமான விஷயமா நான் கொடுக்கணும். நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோட டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட்
இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர். பை பாய்.